சரி, திரு கோபண்ணா, இந்த தேர்தல் திருப்பு முனையை தரக்கூடிய தேர்தல். காங்கிரசும் திமுகவும் மாநில உரிமையை பற்றி பேசுவாங்க, ஆனா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யவில்லை அப்படின்ற குற்றச்சாட்டை உங்களை நோக்கி வச்சிருக்காரு. இல்ல, இன்னைக்கு 12 ஆண்டுகளாக இந்த நாட்டின் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லணுமே தவிர 2014க்கு முந்தி என்ன செஞ்சாங்கன்றது அவர் சொல்ல தேவையில்லை. தமிழ்நாடு எத்தகைய வளர்ச்சியை ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியிலே தமிழகம் கண்டது. 12க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் இருந்தார்கள். தமிழ்நாடே இன்றைக்கி இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை, மேம்பாலங்கள், துறைமுகங்கள், எண்ணற்ற சாதனைகள். அது ஒரு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் அழைத்து சென்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, டாக்டர் மன்மோகன் சிங் அரசு. இந்த காம்பினேஷன் மன்மோகன் சிங் கலைஞர் அந்த முதலமைச்சர் அந்த காலகட்டம் என்பது தமிழ்நாடு வளர்ச்சி பெற்ற காலம். இன்னைக்கு மோடி வந்து தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாரு சொல்லணும். நரேந்திர மோடி அவர்கள் இன்னொரு குற்றச்சாட்டையே சொல்றாரு. மத்திய அமைச்சரவையில நீங்க இருந்தீங்க, திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தாங்க, நீண்ட காலம் இருந்தாங்க. மாநில உரிமைக்காக உங்களுடைய முழக்கம் அப்ப இருந்தே திமுகவுக்கு இருக்கு. ஆனா காங்கிரஸோட அதை சரிசமமா பேசி அந்த பிரச்சனையை தீர்க்கல, அதை மீட்டு கொண்டு வரலன்ற வெறும் பேச்சு மட்டும்தான் அப்படின்ற. இல்ல, மாநில வளர்ச்சியில மிகுந்த அக்கறையோடு செயல்பட்ட அரசு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு. ஏன்னா காங்கிரசும் திமுகவும் அதில் அங்கம் வகித்தவர்கள், அந்த ஆட்சியை நடத்தியவர்கள், திட்டங்களை நிறைவேற்றியவர்கள். அடுத்து சேது சமுத்திர திட்டம் நாங்கள் அடிக்கல் நாட்டினோம், மன்மோகன் சிங் அடிக்கல் நாட்டினார். மதவாத அரசியலை புகுத்தி அந்த திட்டத்தையே சீர்குலைத்தார்கள். தென் மாவட்டமே பொருளாதார மேம்பாடு அடைகிற சேது சமுத்திர திட்டம் ஒரு காலத்தில் எந்த அரசியல் கட்சியும் வாஜ்பாய் உட்பட சேது சமுத்திர திட்டத்திற்கு ஆதரவாக பேசியிருக்கார்கள், தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அப்படி ஏகோபித்த தமிழக மக்களின் கனவு சேது சமுத்திர திட்டம். அதை சீர்குலைத்தது யார்? இந்த பாஜக தான். அதனால் இன்றைக்கி வந்து அவர் வந்திருக்கார். நான் கேட்குறேன், மதுரையில் தானே வந்திருக்காரு. திருப்பரங்குன்றத்தை பற்றி அங்கே முருகன் மேலே பக்தி காட்டுகிற இவர் எய்ம்ஸ் மருத்துவமனை பற்றி 2019 ஜனவரியில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளாக முதல்ல 3-4 வருஷத்தில் ஒரு சுற்றுச்சுவர் எழுப்பினாங்க. 2021 இன்றைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எய்ம்ஸில் போட்டு ஒரு செங்கல்ல வச்சுக்கிட்டு பரப்புரை மேற்கொண்டார். அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றது. இன்றைக்கு வரைக்கும் அந்த மருத்துவமனையில் ராமநாதபுரத்தில் படித்து கொண்டிருக்கிற அந்த மாணவர்கள் தங்குவதற்கோ அங்கே பயிலுவதற்கான கட்டட வசதி இன்னைக்கு வரைக்கும் செய்யலை. ஏன்? மற்ற இப்போ கிட்டத்தட்ட 20 எய்ம்ஸ் இருக்கு. திமுக அதற்கு தடையாக இருந்ததுன்னு முன்னாள் முதலமைச்சர் சொல்றாரு. இல்லை, அதுக்கு அந்த திட்டத்திற்கு திமுக தடையாக இல்லை. நிலத்தை எப்போ கொடுத்துட்டாங்க, சுற்றுச்சுவர் போட்டு நீங்கள் 4 வருஷம் ஆச்சு. இவர்கள் நிதி 2000 கோடிக்கு மேலே அது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த திட்டம் நடைமுறைக்கு வரல. மற்ற ஊர்லலாம் எய்ம்ஸ் திறந்துட்டீங்க, கிட்டத்தட்ட 13 எய்ம்ஸ் திறந்துருக்கீங்க. இந்த எய்ம்ஸை திறக்கிறதுக்கு 7 ஆண்டு காலம் ஏன் உங்களுக்கு காலம் தாழ்த்துக்கிறீங்க? ஏன் அக்கறை காட்டலன்னு நான் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் கடந்த மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 40 இடங்களிலும் நாங்கள் வெற்றி பெற்ற காரணத்தால் தமிழ்நாட்டை கடந்த 12 ஆண்டுகளாக நரேந்திர மோடி வஞ்சித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் 1 ரூபா கொடுத்தா 26 பைசா கொடுக்குறீங்க, அதே யூபி 1 ரூபா கொடுத்தா 2 ரூபா 8 பைசா கொடுக்குறீங்க, 17 பைசா கொடுக்குறீங்க. மத்திய பிரதேசத்துக்கு 1 ரூபா 72 பைசா கொடுக்குறீங்க. அப்பட்டமான பாரபட்சம். இன்னைக்கு எந்த இதுங்க 37,000 கோடி வெள்ள நிவாரணம் கேட்டால் 276 கோடி கொடுக்குறீங்க. ஜல் ஜீவன் திட்டத்தில் கிட்டத்தட்ட 300-400 கோடி கொடுக்க வேண்டியிருக்கு. அதெல்லாம் கொடுக்கல. 2000 கோடி கொடுக்கல. ஆக நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் வாங்க, அதுவும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் அடிக்கடி வரணும். வந்தால் தான் தமிழ்நாட்டில் எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அடித்தளமே இவருடைய உரையும். தமிழ்நாட்டு மக்களில் இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் பாஜக நுழைய முடியாமல், செல்வாக்கு பெற முடியாமல், மக்களின் ஆதரவை பெற முடியாத ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான். சரி, திரு அர்ஜுனமூர்த்தி, இந்த முறையும் தமிழ்நாட்டில் பாஜக கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்லி கோபனா சொல்கிறார். உங்களுடைய பார்வை? பரவாயில்ல, அவர் அண்ணன் வந்து இப்போ ஜோசேகர் ஆகிட்டார், அது ஓகே. இப்போ தம்பி சொன்னதுக்கு மட்டும் முதல்ல பதில் சொல்லணும். திருப்பரங்குன்றம் மதவாதத்தை தூண்டுறாங்க, மதத்தை எதிர்த்து பண்ணுறாங்க, அப்படியெல்லாம் நிறைய கொடுத்தார். பூர்ணச்சந்திரன் இறப்ப கூட
அது போனா செத்து போனா போட்டுங்கிற மாதிரி பேசிட்டு நான் சொல்லல சார், அப்படி சொல்லல. இல்ல நான் பேசக்கூடாது, குறுக்கிடக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. நான் சொல்லாத நீங்க திரிக்க கூடாது, இது பேச முடியாது. நீங்க அது அவசியம் இல்ல சார். நான் சொல்லாத நீங்க திரிக்க கூடாது. இல்ல நீங்க நான் சொல்லாத ஒண்ணு நீங்க அவருடைய பூர்ணச்சந்திரனுடைய தாயாருடைய இல்ல என்ன நீங்க என்ன வேணா சொல்லுங்க. சரி, என்ன சொல்லாத சொல்லுங்க. சரி பூர்ணச்சந்திரனுடைய தாயார் என்ன சொன்னாங்கன்றத மேற்கோள் காட்டினாரு. இப்போ உங்க தாயார் அசிங்கப்படுத்துறீங்களா? ஒரு நாளைக்கு இன்னைக்கு வந்து தூதரகத்தில், அமெரிக்கா தூதரகத்தில் நடக்குது. என்ன நடக்குதுன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ அதுவும் மதவாத தூண்டுதலா? எனக்கு புரியலே. அமெரிக்கா தூதரகத்தில் போய் யாரோ எந்த நாட்டிலே இறந்ததுக்கு இன்றைக்கி இவ்வளோ பேர் படப்படையாக போய் முயற்சி பண்ணும்போது அது தூண்டுதலா? அவங்கவுங்க உணர்வுகளை அவங்கவுங்க வெளிப்படுத்துகிறாங்க, அவ்வளோதான். அவங்கவுங்களுக்கு ஒரு உணர்வு இருக்குது, அவங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதை வச்சு உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த அணுகுமுறையில் என்னென்னா, திருப்பரங்குன்றத்தை வந்து தொடர்ந்து இது மாதிரி கொச்சைப்படுத்தி பேசுகிறதுல எங்களுக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, திருப்பரங்குன்றங்கிறதுல ஒரு ரெக்வஸ்ட் தான் வச்சோம். அது இந்த கட்சி வந்து என்ன பண்ணியிருக்கலாம், இந்த அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கலாம், அதை ஒரு நல்ல மத நல்லிணக்கமாகவே எடுத்துட்டு அதை ஈஸியாக பண்ணிட்டு போயிருந்தால் இவ்வளோ பிரச்சனை இருக்காது. அதில் அரசியல் பண்ண போனதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளம் வந்து ஒரு இறப்புக்கே காரணமானது இந்த அரசியல் பார்வை தான். தமிழ்நாட்டில் எனக்கு இன்னும் புரியாத புதிர் என்ன இருக்குன்னா, சரி ஒன்றிய அரசுன்னு சொல்லுங்கள், மத்திய அரசுன்னு சொல்லாதீங்க, அவங்க எது செஞ்சாலும் சரியாக பண்ணலைன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் தப்பு இல்லை. ஏன்னா அரசியலில் பேசும்போது உங்களுக்கு அதெல்லாம் தேவையாக இருக்குது. பேசி உங்களை பலப்படுத்திக்கிறதுக்கு, உங்கள் பலவீனங்களை மறைச்சிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுகிறதுனால தான், அதுவும் குரல் எடுத்து பேசும்போது தான் உங்களோட பலம் தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் பலவீனமாக இருக்காங்கங்கிறது எங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும், 2026 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப பொறுமை காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் போய் கிராமமாக போய் பேசுனீங்கன்னா எதுவும் சொல்ல விரும்பலை. அவங்க எப்போதுமே ஆழ்கடல் அமைதியாக மக்கள் போய் அந்த பொறுமையை காத்துட்டாவே என்ன ஆயிரும்னா, மிகப்பெரிய மாற்றத்துக்கான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சுன்னு தான் அர்த்தம். ஏன்னா மக்களுக்கு வந்து தன்னோட எதிர்ப்புகளை எங்கேயுமே பதிவு பண்ண முடியல. இதை கேளுங்க, ட்ரக்ஸில் பதிவு பண்ண முடியல. 2021 மக்கள் எப்படி அணுகுனாங்க தேர்தலை, அதுலேருந்து எப்படி வேறுபட்டு? அதுதான் இப்போ வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்கல்ல. இந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் என்னன்னா, சராசரி மனிதர்களோட லாப நஷ்ட கணக்கோ, அவங்களோட வளர்ச்சிக்கோ, அவங்களோட சுயதொழில் சார்ந்து வாழ்றதுக்கோ, சுயசார்பு தன்மைக்கு எதுவும் பண்ணாமல் வெறும் 22% 25% இலவசங்களுக்கே பட்ஜெட்டில் ப்ரொவிஷன் பண்ணுறாங்க. ஆனால் யூபியெல்லாம் கம்பேர் பண்ணி பேசுவோம், யூபிஎல்னா 4% 5% தான் கொடுக்குறோம். இந்த அரசாங்கம் வந்து எங்கே தப்பு பண்ணுறாங்கங்கிறது என்னோட அனுமானம் என்னன்னா, இலவசங்களுக்கு நிதி கூடுதலாக ஒதுக்குறாங்கன்னா எந்த மாநிலத்தில் இலவசங்களை அறிவிக்காம பாஜக இருக்கு? இல்லை, அனுபவிச்சாலுங்க. நீங்கள் வந்து இப்போ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம பட்ஜெட்டில் பண்ணோம். இது வரைக்கும் நம்ம வந்து மோடிஜி கவர்மெண்ட்டில் 1.0 2.0 3.0 மொத்தமாக கால்குலேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 74,18,00,000 கோடி, அதாவது 74.18 crore இது வரைக்கும் நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இதே மன்மோகன் சிங் அரசாங்கம் 10 ஆண்டுகளில் வந்து 12 லட்சம் கோடி தான் பதிவு பண்ணிக்கிறாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்காது. நீங்கள் படிக்கிறதுக்கு நான் பல இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 50 லட்சம் பசங்க வந்து 5 ஆண்டுகளில் ஒரு அரசாங்கத்தில் 50 லட்சம் பசங்க படிச்சுட்டு வரும்போது அவங்களோட வேலை வாய்ப்பு, அவங்களுக்கு வேலை உத்தரவாதம் இந்த தமிழ்நாட்டில் கொடுக்க முடியாமல் போனால், இப்போ துபாயில் வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே இருக்க பிரச்சனை என்ன? அதனால தான் மோடிஜி தொடர்ந்து என்ன சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, சுயசார்பா இருக்கணும், நம்ம தனி. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு.